திருப்பதி திருமலையில் பொது பக்தர்களுக்கு அதிக முன்னுரிமை அளித்து காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் இலவச தரிசன டிக்கெட்டுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அதன்படி பக்தர்கள் இலவச தரிசனம் செய்ய கீழ்த்திருப்பதியில் இதுவரை ஒரு வாரத்திற்கு 1,05,000 SST எனப்படும் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் இலவச தரிசன டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஒரு வாரத்திற்கு 1,47,000 டிக்கெட்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் திருப்பதி திருமலையில் அதிகரித்து வரும் பக்தர்கள் கூட்டத்தை கருத்தில் கொண்டும் இலவச தரிசனம் செய்யும் பொது பக்தர்கள் தரிசனத்திற்காக கிலோமீட்டர் தூரம் மணிக்கணக்கில் காத்திருப்பதை குறைக்கும் வகையிலும் வரும் ஜூலை 22ஆம் தேதி முதல் VIP பிரேக் தரிசன டிக்கெட்டுகளும் குறைத்து வழங்கப்பட உள்ளது. அதன்படி VIP பிரேக் தரிசன டிக்கெட்டுகள் இனி ஆன்லைனில் 500 ஆகவும் நேரடியாக வாங்கும் வகையில் ஆஃப்லைனில் 1000 டிக்கெட்டுகளாகவும் இருக்கும். மொத்த ஆஃப்லைன் 1000 டிக்கெட்டில் 100 டிக்கெட் திருப்பதி ஏர்போர்ட்டிலும் 900 டிக்கெட்டுகள் திருமலையில் உள்ள கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸிலும் வழங்கப்படும். திருப்பதி திருமலையில் தினமும் VIP பிரேக் தரிசனம் இருக்கும் நேரத்தில் மற்ற அனைத்து தரிசனங்களும் நிறுத்தப்பட்டு மற்ற பக்தர்கள் காத்திருக்க வைக்கப்படுவார்கள். தற்போது VIP பிரேக் தரிசன டிக்கெட் குறைக்கப்படுவதால் மற்ற பக்தர்களின் காத்திருப்பு நேரம் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவின் புது முதலமைச்சராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு திருப்பதி திருமலையை சுத்தப்படுத்தி புது திருமலையை உருவாக்க சபதம் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் செயல் அதிகாரி தர்மா ரெட்டி மாற்றப்பட்டு புது செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட சியாமலா ராவ் திருப்பதி திருமலையில் தினம் ஆய்வுகள் நடத்தி அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறார். திருப்பதி திருமலையின் அமைதியையும் புனிதத்தையும் நிலைநாட்டுவதே தனது முதன்மையான முன்னுரிமை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் புது செயல் அதிகாரி செயல்பட்டு வருகிறார். புது அரசு பதவியேற்ற பிறகு திருப்பதி திருமலையில் கடந்த ஒரு மாதத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன, அதன் மூலம் திருப்பதி திருமலை எப்படியெல்லாம் மாறியது என்பது பற்றி தேவஸ்தான செயல் அதிகாரி சியாமலா ராவ் இன்று செய்தியாளர்களிடம் விலாவாரியாக விளக்கினார். செய்தியாளர்களிடம் பேசிய தேவஸ்தான செயல் அதிகாரி, முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவின்படி நாடு முழுவதிலும் இருந்து வரும் பக்தர்களின் நலனுக்காக திருப்பதி திருமலையில் உள்ள அனைத்து துறைகளிலும் கடந்த ஒரு மாத காலம் தான் கள ஆய்வு நடத்தியதாக சொன்னார். இதன் ஒரு பகுதியாக மாத்ருஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கட்டிடத்தில் தினமும் 2 லட்சம் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்னப்பிரசாதம், பால், குடிநீர் ஆகியவற்றின் தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பக்தர்களுக்கு காலை, மதியம், இரவு உணவாக வழங்கப்படும் உணவு வகைகள் குறித்து ஆலோசனை செய்து புது முடிவுகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்காக உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் முன்னணி நிபுணர்களை கொண்ட குழு அமைத்து அவர்கள் பரிந்துரையின்படி அன்னப்பிரசாத கட்டடத்தில் பணியாளர்கள் அதிகரிப்பு, சமையலறைகளை நவீனப்படுத்துதல், சுகாதார மேலாண்மையை மேம்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அன்னப்பிரசாதத்தில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் தரத்தை மேலும் மேம்படுத்தும் வகையில் இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்துடன் இணைந்து திருமலையில் புதிய அதிநவீன ஆய்வகம் அமைக்கப்பட உள்ளது. சமீபத்தில் திருமலையில் இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் அமைத்துள்ள நடமாடும் ஆய்வகத்தில் 80 வகையான பொருட்களை பரிசோதிக்க முடிவதாக அவர் தெரிவித்தார். தரிசனம், அன்னப்பிரசாதம், லட்டுகள், IT மற்றும் பிற முக்கிய துறைகளில் தற்போதுள்ள வழிமுறைகளை மாற்றி புதிதாக உருவாக்குமாறு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தன்னிடம் உத்தரவிட்டதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஒரு மாதத்தில் பக்தர்கள் காத்திருக்கும் வெளிப்புற வரிசை முறையை சீரமைத்தல், அன்னப்பிரசாதத்தின் சுவை மற்றும் லட்டுகளின் தரத்தை மேம்படுத்துதல், சுகாதாரத்தை பராமரித்தல், தரிசனம் மற்றும் ரூம் புக்கிங்கில் பல தகவல் தொழில்நுட்ப சீர்திருத்தங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். திருமலை திருப்பதி தேவஸ்தான அமைப்பில் மாற்றங்களை கொண்டு வருவதோடு திருமலைக்கு வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் சுகாதார பாதுகாப்பிலும் தேவஸ்தானம் ஆர்வமாக உள்ளதாக சொன்னார் தேவஸ்தான செயலதிகாரி சியாமலா ராவ். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் உதவியுடன் திருமலையில் மோசமாக செயல்பட்டு வந்த பெரிய ஹோட்டல்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார்.
இதன் ஒரு பகுதியாக இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் வழங்கிய விதிமுறைகளை பின்பற்றாத, மோசமான சுகாதாரத்தை பராமரித்த, அதிக விலை வசூலித்த, பல முறை நோட்டீஸ் கொடுத்தும் லைசன்ஸ் கட்டணம் செலுத்தாத, குறைந்த தரம் மற்றும் சுகாதாரமற்ற உணவை வழங்கியதற்காக சில நாட்களுக்கு முன்பு திருமலையில் செயல்பட்டு வந்த ஒரு பெரிய ஹோட்டலின் லைசன்ஸை தேவஸ்தானம் ரத்து செய்து இழுத்து மூடியதாக அவர் தெரிவித்தார். திருமலையில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர்கள் தேவஸ்தான வழிகாட்டுதல்களின்படி தரம் மற்றும் கட்டணங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு துணை குத்தகைக்கு விடக்கூடாது என்றும் உத்தரவிட்ட தேவஸ்தான செயல் அதிகாரி மிக விரைவில் பல அம்சங்களுடன் கூடிய புதிய கொள்கை அமலுக்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார். ஸ்ரீவாரி பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதங்களில் பயன்படுத்தப்படும் குறைந்தது 10 முதல் 12 முக்கிய பொருட்களான நெய், அரிசி, பருப்பு, வெல்லம், சர்க்கரை, புளி மற்றும் பலவற்றின் தரத்தை சரிபார்க்க திருமலைக்கு மேம்பட்ட உபகரணங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட விவர குறிப்புகள் மற்றும் சோதனை தரங்களுடன் கூடிய பிரத்யேக ஆய்வகம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். பக்தர்களின் வசதிக்காக 6000 பேர் நாராயணகிரி வரிசையில் காத்திருக்க புதிய கொட்டகை அமைக்கப்பட்டுள்ளது என்றும், கியூவில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு குடிநீர், பால், அன்னப்பிரசாதம், சுகாதாரம் உள்ளிட்டவை பிரச்சனையின்றி வழங்கப்படுவதை உறுதி செய்ய அதற்கு என்றே 3 புது உதவி செயல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தரிசனத்திற்காக வெளியில் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்க கவுண்டர்கள் மற்றும் கூடுதல் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்ப அமைப்பை மேலும் வலுப்படுத்தி ஆர்ஜித சேவைகள், தரிசனம், தங்குமிடம் மற்றும் பிற சேவைகளின் முன்பதிவுகளில் உள்ள பிழைகளை தேவஸ்தானம் சரி செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு வருகை தரும் ஏராளமான பக்தர்களின் நலனுக்காக வரும் காலத்தில் மேலும் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக தேவஸ்தான செயல் அதிகாரி சியாமலா ராவ் தெரிவித்துள்ளார். திருப்பதி திருமலையை சுத்தப்படுத்தி அதன் புனிதத்தை காக்கப் போவதாகவும், பக்தர்களுக்கு சுவையான லட்டு மற்றும் அன்னப்பிரசாதம் வழங்கப் போவதாகவும் ஆந்திர புது முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சபதம் செய்தபடியே தற்போது திருப்பதி திருமலை புதிதாக மாறி வருவது பக்தர்களை மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. திருப்பதி திருமலை தரிசன செய்திகளை நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக், ஷேர் செய்யுங்கள். நன்றி. வாழ்க மகிழ்ச்சியுடன்.